ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட பேரு ஜோசோ. இப்ப இவ அவளோட வேலைக்கு வந்துட்டு இருக்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை பாத்தீங்கன்னா ஜோசோ ரொம்ப நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு சின்ன வயசுல ஹார்ட் ஒர்க் பண்றா. இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறவன் கொடுத்து வச்சிருக்கவன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. தாத்தா பாட்டி போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேலைக்கு கிளம்பலான்னு பார்க்க, மேல இருந்து இவளோட அம்மா பாத்தீங்கன்னா இன்னும் கிளம்பாம என்ன பண்ற, சீக்கிரம் போய் டெலிவரி கொடுத்துடுவான்னு சொல்ல, இவ்வளவு பக்கத்து வீட்டுக்கார தாத்தா பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வரா. இப்ப ஹீரோயின் அந்த பார்சலா கொடுக்கலான்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்க. பார்த்தா அந்த ரூம்குள்ள நம்ம ஹீரோ தான் இருக்கான். இவனோட பேரு பெய். இவன் ஒரு ஃபேமஸான லாயர். இவனை பாத்தீங்கன்னா சட்டையை கழட்டி போட்டுட்டு ஆளை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்க. அவனை பார்த்த உடனே இவ ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோயின் இந்த ஆர்டர் உங்களுக்காக தான் சொல்ல, ஹீரோ டக்குன்னு அவளை உள்ள புடிச்சு இழுத்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா அவளை புடிச்சு கிஸ் பண்ண. சார் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க நினைக்கிற ஆளே நான் கிடையாது, என்ன விடுங்கன்னு சொல்ல, ஹீரோ அவளை அங்க இருந்து தூக்கிட்டு பெட்ரூம்க்கு வந்தானா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண, நீ என்ன ஆசைப்பட்டாலும் தரேன்னு சொல்லி ஹீரோவில கட்டாயப்படுத்தி அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ குளிச்சுட்டு வந்துட்டு இருக்க. இவ்ளோ பாத்தீங்கன்னா பெட்ல உட்காந்து ஒண்ணு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா. இவ எப்படி அழுதுட்டு இருக்குத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பணத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, யாருக்கு வேணும் உன்னோட பணம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கார்டை தூக்கி போட்டுட்டு ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இப்ப ஹீரோயின் இப்படி போன உடனே இவ்ள பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த பொண்ணு அவன் அனுப்புன பொண்ணு இல்லையோ அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 8 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 8 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா. இவ்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாயர் ஆபீஸ்க்காக தான் வந்திருக்கான். ஏன்னா அவளுக்கு சுதந்திரம் வேணும், நியாயம் வேணும்ன்றதுக்காக. என் காலேஜ்ல நான் ரொம்ப டாப் ஸ்டூடெண்டா இருந்தேன். ஆனா என்ன பண்றது, என் வாழ்க்கை இப்படி போகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க அம்மா எனக்கே தெரியாம என்ன ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் டெய்லி போட்டு என்ன டார்ச்சர் பண்றான். ஒரு 3 லட்சம் ரூபாய் பணத்துக்காக என்ன வித்துட்டாங்க. அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தான் இந்த லாயர் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். இவங்களாவது எனக்கு நியாயம் வாங்கி தராங்களான்னு பாப்போம்னு இவ அவளோட புருஷனை டைவர்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த லாயர் ஆபீஸ்க்குள்ள உள்ள வந்து இங்க காசு வாங்காம வாதாடுற லாயர் யாராவது இருக்காங்களான்னு கேட்க, கண்டிப்பா இருக்காங்க மேடம். வெய்யான்சன் ஒரு ரொம்ப பெரிய லாயர் இருக்காரு. அவர் கண்டிப்பா உங்களுக்கு வாதாடி தருவாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா மேடம் எனக்கு டைவர்ஸ் வேணும், என் குழந்தையோட கஸ்டடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுங்கன்னு அவங்க ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பெரிய லாயர்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லையா. இப்ப அவன் அவனோட காரை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அவனை நிறைய பிரஸ்காரங்க பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. சார் நீங்க காசே வாங்காம கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எப்படி உங்களால முடியுதுன்னு சொல்ல, எனக்கு தேவையான பணத்தை என் கம்பெனி தருது, லாயர்ன்றது என்னோட ப்ரொஃபஷன், அதை நான் நேர்மையான வழியில கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட கம்பெனிக்குள்ள வந்துட்டு இருக்க. அதான் அவன் ஹீரோயினை பார்க்காம அந்த இடத்த விட்டு போயிடறான். இப்ப இந்த சைடு இந்த ரிசப்ஷன்ல உள்ள பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கேஸ் ஃபைல எடுத்து பாக்குறா. பார்த்தா அவ உடம்பு ஃபுல்லா காயப்பட்டிருக்கிறதுக்கான எவிடன்ஸ் ஹீரோயின் வச்சிருக்க. அதை பார்த்த உடனே மேடம் உங்க உடம்புல ஏற்பட்ட காயம் உங்க ஹஸ்பண்டால ஏற்பட்டதான்னு சொல்ல, ஆமா மேடம் அப்படின்னு ஹீரோயின் நம்மளோட கையை காட்ட, பார்த்தா அவ கை ஃபுல்லாவே ஒரே காயமா இருக்கு. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும், நம்பிக்கையா போங்கன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி வந்துடுறா. இப்ப அந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா சார் நீங்க சொன்ன பொண்ணை பத்தின டீட்டெயில் எதுவுமே எனக்கு கிடைக்கல. அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு தான் சொன்னீங்க, மத்தபடி அந்த பேரு ஊரு எதுவுமே சொல்லாம அந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொன்னா நான் எப்படி கண்டுபிடிப்பேன், இந்த பொண்ணுங்கள்ல அந்த பொண்ணு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு அவன் ஒவ்வொரு பொண்ணு போட்டோவா காமிச்சிட்டு இருக்க. அது இல்ல இது இல்லன்னு ஹீரோ ஒவ்வொரு பொண்ணா ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. அவ சிரிச்சா அதை விட ரொம்ப அழகா இருப்பா. அவ கண்ணு இருக்கே அது வேற லெவல் அப்படின்னு சொல்லி இவன் வர்ணிச்சு ஹீரோயினை பத்தி சொல்லிட்டு இருக்க. இந்த அளவுக்கு எனக்கு காதல் பைத்தியம் பிடிச்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்க. அவளை பத்தி நான் இவ்வளவு விஷயம் சொல்றேன், ஆனா உன்னால அவளை கண்டுபிடிக்க முடியலன்னு ஹீரோ அவனை பிடிச்சி திட்ட. இவன் திரு திருன்னு முழிச்சிட்டு கவலைப்படாதீங்க சீக்கிரம் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்லி இப்ப அவன் புதுசா வந்து கேஸ் ஃபைல கொடுக்குறான். அதாவது ஹீரோயினோட கேஸ் ஃபைல். அவளோட கேஸ் ஃபைல்ல அவளோட போட்டோ இருக்கு. இப்ப ஹீரோ அதை எடுத்து பார்க்கலான்னு பார்க்க ஹீரோக்கு ஒரு முக்கியமான போன் கால் வந்துருது. அந்த போன் கால் வந்த உடனே அவன் இந்த ஃபைல கூட எடுக்காம போன் பேசுறதுக்கு போக, இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வர, அவளோட ஆன்டி இவள கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, வேலைக்கு போயிட்டு டக்குன்னு வர மாட்டியா, இவ்வளவு நேரம் ஊர் சுத்திட்டு என்ன பண்ற, சீக்கிரம் போய் சமைக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் சரின்னு உள்ள போறா.
இவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான் அவளோட புருஷனை பாத்தீங்கன்னா, "என்ன காசு குடுக்காம போற? உனக்கு டெய்லி சம்பளம் தானே! காச குடுன்னு" சொல்லி 2 பேரும் கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினு காச எடுத்து குடுக்குறா. பார்த்தா காசு ரொம்ப கம்மியா இருக்கு. "என்னடி காசு ரொம்ப கம்மியா இருக்கு? பிச்சைக்காரன் கூட அதிகமான காசு வச்சிருப்பான். நீ என்னடான்னா இவ்ளோ கம்மியான காசு கொண்டு வந்திருக்க? இந்த காச வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு கன்னா பின்னான்னு அடிக்கிறாங்க. இப்ப இவங்க இப்படி அடிச்ச உடனே அவள பாத்தீங்கன்னா, "முன்ன மாரி என்னால வேல பாக்க முடியல. என் வயிறு ரொம்ப பெருசா இருக்குல்ல. அதனால நான் கொஞ்சம் வேல தான் பாக்குறேன்னு" சொல்ல, "என்னது கொஞ்சம் வேல பாக்குறியான்னு?" அவங்க கையில கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து இவள புடிச்சு கன்னா பின்னான்னு அடிச்சுட்டு, "உன் வயித்துல குழந்தை இருக்குன்னு உன்ன சும்மா விட்டுருவேன்னு நெனைக்காத. உன்ன அடிச்சே கொன்றுவேன்டி. எனக்கு காசு தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு கன்னா பின்னான்னு அடிச்சிட்டு இருக்க. "அம்மா எனக்கு பசிக்குது. அவள ஃபர்ஸ்ட்டு சமைக்க அனுப்புங்கன்னு" சொல்ல, அவங்களும் ஹீரோயின புடிச்சு சீக்கிரம் போய் சமன்னு சொல்லி தொரத்தி விடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கிச்சனுக்கு வந்து சீக்கிரமா எனக்கு இவங்க கிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைச்சா அதுவே போதும். அதுக்கப்புறம் இந்த பிசாசுங்க கிட்ட இருந்து தள்ளி போய் நான் நிம்மதியான வாழ்க்கைய வாழலான்னு இவ சமைச்சு முடிச்சுட்டு வந்து அவளோட பெட்ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல அவளும் அவளோட அப்பாவும் ஒண்ணா எடுத்துக்கிட்ட போட்டோவ எடுத்து, "அப்பா, இன்னைக்கு நான் லாயர பார்க்க போயிருந்தேன். கண்டிப்பா எனக்கு விடுதலை கிடைச்சிரும் நம்பிக்கை இருக்குன்னு" இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட புருஷன் தான் வரான். இவ அவளோட புருஷன பார்த்த உடனே இவ டக்குன்னு 1, 2 நோட்டெல்லாம் எடுத்து பின்னாடி மறைச்சிட்டு இருக்க. "என்னத்தடி மறைக்கிற? ஒழுங்கா அது எல்லாத்தையும் குடுன்னா" அவள புடிச்சு அடிச்சுட்டு அத வாங்கி பார்த்தா, அதுல நெறைய காசு சேமிச்சு வச்சிருக்கா. அத பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, "எவ்ளோ தைரியம் தான்! எனக்கே தெரியாம தனியா காசு சேமிப்பேன்னு" அவ்ளோ கன்னா பின்னான்னு நடிக்க, "தயவு செஞ்சு அந்த காச குடுத்துருங்க. அந்த காசு எனக்கு ரொம்ப முக்கியம்னு" ஹீரோயின் கேட்க, முடியாதுன்னு சொல்லி அவன் ஹீரோயின பிடிச்சு தள்ளி விட்டுர்றான். அப்படி தள்ளி விட்டதுல ஹீரோயினோட வயித்துல அடிபட்டு அவ கத்திட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஆஃபீஸ்ல உட்காந்து வேலைய பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோவோட தாத்தா தான் வராரு. இப்ப தாத்தாவும் பார்த்த உடனே, "தாத்தா இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க என்ன பண்றேன்னா, நான் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு போயிட்டு வந்தேன். இன்னும் 1 வருஷம் தான் உயிரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்ட்டாரு. அதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பேர குழந்தைய என் கையில குடுத்துட்டேன்னா, நான் நிம்மதியா கண்ண மூடுவேன்னு" சொல்லிட்டு இருக்க. "தாத்தா, லாஸ்ட் டைம் செக்கப்க்கு நானும் தானே உங்க கூட வந்தேன். 120 வயசு வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு டாக்டர் சொன்னாருன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "120 வயசு வரைக்கும் இருந்து என்னத்த சாதிக்க போற? நீ என்ன கல்யாணம் பண்ணாம சுத்துறியாடா? கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பெத்து பேர குழந்தைய பார்த்தா தானே எனக்கு நிம்மதியா இருக்கும். இன்னும் எவ்வளவு நாள் தான் என்ன நீ ஏமாத்திட்டு இருக்க போறன்னு" அவரு ஹீரோவ கண்ணா பின்னான்னு திட்டிட்டு நெஞ்சில கைய வச்சுட்டு இருக்க. ஐயோ! கிழவன் ஆக்டிங்க போட்டானா அப்படின்ற மாரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்ப தாத்தா பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் டேட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி என்ன மாரி வேலைய தான் நீ பார்க்குறன்னு நானும் பார்க்குறேன்டான்னு தாத்தா போய் ஹீரோவோட ஃபைல் கேஸ எடுத்து பார்க்க, அதுல ஹீரோயினோட ஃபைல் தான் இருக்கு. அந்த ஃபைல படிச்சு பார்த்தோம்னா, ஐயோ! பாவம் இந்த பொண்ணு 20 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள 8 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கா. இவளோட புருஷன் சரியான காட்டு மிராண்டியா இருப்பான் போலயே! இந்த பொண்ண போட்டு இப்படி டார்ச்சர் பண்றான். டேய் பேய்! இந்த பொண்ண போய் காப்பாத்துடா. இந்த பொண்ண நீ காப்பாத்தி கூட்டிட்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. அதான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ அந்த ஃபைல பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிர்றான். இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, அவ 8 மாசம் பிரெக்னன்ட்னு போட்டிருக்கு. அத பார்த்த உடனே 8 மாசத்துக்கு முன்னாடி அவ என் கூட தான் ஒண்ணா இருந்தா. ஒருவேளை இது என்னோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, தாத்தா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ தாத்தாவ அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சுட்டு, அவனோட அசிஸ்டன்ட்ட என்ன சொல்றான்னா, "இந்த பொண்ண பத்தின ஃபுல் டீட்டெயில் எனக்கு வேணும். அவ எங்க இருக்கா? என்ன பண்றான்ற எல்லா டீட்டெயிலையும் எனக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வான்னு" சொல்ல, அவனே பார்த்தீங்கன்னா, "எதுக்காக பாஸ் இப்படி கேட்கிறீங்க?" "பாஸ், ஒருவேளை அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்குது உங்களோட குழந்தை" அப்படின்னு சொல்லி கேட்க, "சீக்கிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணி தொலைடான்னு" ஹீரோ சொல்ல, அவனும் ஓகேன்னு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள புடிச்சு அடிச்சிட்டு இருக்க. அவங்க அம்மா வந்து என்னடா ஆச்சுன்னு கேட்குறாங்க. "அம்மா, இவ காச மறைச்சு வச்சுட்டு இருக்கா. இவ எவ்ளோ ஃப்ராடு வேல பார்த்துருக்கான்னு பாருங்கன்னு" சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள பார்த்தீங்கன்னா, "ஏண்டி எவ்ளோ தைரியம் தான் எங்ககிட்ட காச மறைச்சு வச்சிருப்பேன்னு, அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வச்சிருக்க டாலர குடுங்க. தயவு செஞ்சு இத குடுத்துருங்க. அந்த டாலர் எங்க அப்பா கடைசியா என்கிட்ட குடுத்தது. அத தயவு செஞ்சு குடுத்துருங்கன்னு" சொல்ல, "டேய் இத வித்தனா நெறைய காசு கிடைக்கும் பாரேன். இது தங்கத்தால செய்யப்பட்டதுன்னு" சொல்லி குடுத்துட்டு இருக்கேன். அதையும் அவளோட புருஷன் வாங்கிக்கிறான். அத பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "உனக்கு பணம் வேணாலும் தரேன். தயவு செஞ்சு இந்த டாலர குடுத்துரு. அது எங்க அப்பா எனக்காக குடுத்ததுன்னு" சொல்ல, "தள்ளி போடி" அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுர்றான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த டாலர் கீழ விழுந்து உடைஞ்சு போயிருது. அத பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த டாலர எடுக்கலான்னு வர, இவன பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட கைய போட்டு பயங்கரமா மிதிச்சுட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "டேய் அவ இன்னும் ஏதாவது பணத்த ஒளிச்சு வச்சிருக்க போறா. போய் ஃபுல்லா தேடி பாருன்னு" சொல்ல, அவனும் சரின்னு அவளோட ஹேண்ட்பேக் எடுத்து பார்த்துர்றான். அதுல அவ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண பேப்பர் தான் இருக்கு. அத பார்த்த உடனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காமான்னு சொல்ல, அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "இவள கொல்லாம விடாதடான்னு" சொல்ல, அவன பார்த்தீங்கன்னா, "எவ்ளோ தைரியம் தான் என்ன டைவர்ஸ் பண்றதுக்காக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பேன்னு" அவளோட கழுத்த புடிச்சு நெரிச்சுட்டு அவள கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க.
இப்ப இந்த பையனோட அம்மா அப்பா பாத்தீங்கன்னா, "டேய் இவள இப்படியே விட்டா அடங்க மாட்டா. அவளோட ட்ரெஸ்ஸ கழட்டி மூலையில உட்கார வைன்னு" சொல்ல, அவனும் சரின்னு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸ கழட்டலான்னு வர, இவன் அங்க உள்ள பாட்டில எடுத்து அவன் மண்டையில அடிச்சிடுறான். அப்படி அடிச்சதுல அவனுக்கு மண்டையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்க, ஹீரோயினுக்கு பயங்கரமா வயிறு வலி எடுக்குது. இத பார்த்தவொன்னே அவன பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு நீயும் உன் குழந்தையும் எப்படி உசுரோட இருக்கீங்கன்னு நான் பாக்குறேன்டின்னு" சொல்ல, "தயவு செஞ்சு குழந்தைய எதுவும் பண்ணாத. ப்ளீஸ் என்ன விட்டுடு" அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்டும் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா உள்ள ஒரே சவுண்டா இருக்கு. என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, சார் ஒருவேளை அவங்க புருஷன் போட்டு அடிக்கிறானோ என்னமோன்னு சொல்ல, கதவ உடைச்சுட்டு உள்ள வாடான்னு இவங்க 2 பேரும் கதவ உடைச்சுட்டு இருக்க, அவங்க கதவ உடைக்கிற சவுண்ட் இவங்களுக்கே கேக்குது. அத பார்த்தவொன்னே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "ஒருவேளை போலீஸ் வந்துருச்சா? டேய் இவ சவுண்ட் போடக்கூடாது. இவ வாயையும் கை காலையும் கட்டி உள்ள போடுறான்னு" சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிர்றான். இப்ப அவங்க 2 பேரும் ஹீரோயினோட வாயில துணிய வச்சு கட்டி போட்டுட்டு வெளிய வர, அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோவ பார்த்தவொன்னே, "யார் நீங்க? என் வீட்ல என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நாங்க 2 பேரும் லாயர். உள்ள வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான எல்லா அதிகாரமும் எங்களுக்கு இருக்குன்னு" சொல்ல, "ஓ லாயரா? லாயர்னா உள்ள வர யாருப்பா அதிகாரம் குடுத்தது? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்க. இது என்னோட வீடுன்னு" 2 பேரும் கத்திட்டு இருக்க, இந்த வீட்ல ஒரு பொண்ணு இருந்தாலே எங்க அந்த பொண்ணுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க, என் பொண்டாட்டிய பத்தி நீ எதுக்கே கேக்குற? என் பொண்டாட்டி என்ன பண்றான்றத உன்கிட்ட சொல்லியே ஆகணுமான்னு அவன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோவே கன்னத்துல உள்ள காயத்த பாத்துட்டு வீட்டுக்குள்ள போய் தேடி பாக்குறான். தேடி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின காணோம். இப்ப அத பார்த்தவொன்னே ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு எங்கன்னு சொல்றீங்களா? இல்ல போலீஸ கூப்பிடவான்னு சொல்ல, அவ உண்மையாவே வீட்ல இல்லப்பான்னு இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அத நம்ப மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோ இப்படி தேடி பாத்துட்டு இருக்க, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என் வீட்டுக்குள்ள வந்து 2 லாயர இப்படி அராஜகம் பண்றாங்களே! யாராவது வந்து காப்பாத்துங்களேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க, பார்த்தா கபோர்டுக்குள்ள இருந்து சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் வந்த முன்ன ஹீரோ போகலான்னு பாக்க, இவ புருஷன் விடமாட்டேங்கிறான். அத பார்த்தவொன்னே ஹீரோ அவனுக்கு ஒரு உதைய போட்டுட்டு, கபோர்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு, அவன் வாயில துணியெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. அத பார்த்தவொன்னே, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ கை கட்டெல்லாம் ஊத்தி விட்டுட்டு, ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு போகலான்னு பாக்க, அவ புருஷன பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி அங்கருந்து கூட்டு போணும்னு பார்த்தேன்னா, உன்ன கொன்னு போட்டுருவேன்டான்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ண வேலைக்காக உங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் ஹீரோயின காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆளு இவ்ளோ கேரிங்கா ஒரு பொண்ண பாத்துக்கிட்டத நான் பார்த்ததே இல்ல. பாவம் மனுஷன் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாருன்னு அவன் ஹீரோவ பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. இப்ப அவ கண்ண முழிச்சு பார்த்து, என் குழந்தைக்கு எதுவும் ஆகலைங்கன்னு இவ ஹீரோவ பார்க்க, ஹீரோவ பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுறான். என் வாழ்க்கை இப்படி ஆனது காரணமே இவன் தான். என் வாழ்க்கைய கெடுத்தவன் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, என் குழந்தை நல்லபடியா இருக்கான்னு இவ தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்க. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தை நல்லபடியா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்ல, இவ ஹீரோவோட முகத்த கூட ஒழுங்கா பார்க்காம, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு, இவ்ள பார்த்தீங்கன்னா, உன்னோட சொந்த அப்பா தான் உன்னை என்னைய காப்பாத்திருக்காரு அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் இவங்க 2 பேருக்காகவும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, பாஸ் நீங்க சொன்ன மாரி ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே நீங்க சொன்ன மாரி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்ல, ஓவரா பேசாம இந்த இடத்த விட்டு போடான்னு ஹீரோவன துரத்தி விட்டுட்டு, ஃபர்ஸ்ட் ஏதாவது சாப்பிடு. நீ ரொம்ப வீக்கா இருக்கன்னு சொல்லி சாப்பாட குடுக்க, இவ்ளோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு சாப்பாட எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த சாப்பாட சாப்பிட்ட உடனே, இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. இந்த மாரி டேஸ்ட்டான சாப்பாட நான் சாப்பிட்டதே இல்ல. தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு அவனோட தாத்தா தான் கால் பண்றாரு. இப்ப அவரு கால் பண்ணி, "டேய் உனக்கும் நான் பார்த்து வச்ச பொண்ணுக்கும் இன்னும் 3 நாள்ல கல்யாணம். அந்த மெங்க நீ கல்யாணம் பண்ணிட்டு வரலன்னு வச்சுக்கயேன், நான் காண்டாயிருவேன்னு" சொல்லி பேசிட்டு இருக்க. இது ஹீரோயினோட காதுல விழுந்துருது. இவ ஹீரோ பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அந்த ஃபோன் எடுத்துட்டு வெளிய போக, இவ்ள பார்த்தீங்கன்னா, இவர கல்யாணம் பண்ணிக்க போறாரு போலயே! நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவரோட ஃபியூச்சருக்கு ஏதாவது பிரச்சனை வரும். இந்த குழந்தை அவரோடதான்னு சொல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இனிமே உன்னோட அப்பாவ நம்ம 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. உன்ன நான் இனிமே நல்லபடியா பார்த்துக்குவேன். நம்ம 2 பேரும் இந்த ஊர விட்டு தள்ளி போய் நிம்மதியா சந்தோஷமா வாழலான்னு" அவளோட குழந்தைகிட்ட பேசிட்டு இவ சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து அவனோட பிசினஸ் கார்ட எடுத்து குடுக்க, "நீங்க லாயரான்னு?" இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "உனக்கு 8 மாசம் ஆகுது. 8 மாசத்துக்கு முன்னாடி நீ என் கூட தான் ஹோட்டல்ல ஒண்ணா இருந்த. அப்படின்னா அது என்னோட குழந்தையான்னு?" கேட்க, இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இவருக்கு கல்யாணம் ஆகப் போது. இது அவரோட குழந்தைன்னு சொன்னா பாவம். அவரோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிரும். நம்மளால அவரோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வர வேண்டாம்ன்னு சொல்லிட்டு, இது உங்களோட குழந்தை கிடையாதுங்க. இனிமே இந்த விஷயத்த பத்தி நம்ம பேச வேண்டாம்" அப்படின்னு சொல்ல, "டேய் உண்மையதான் சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நான் உண்மையதான் சொல்றேன். உங்ககிட்ட போய் சொல்லி என்ன சொல்லப் போறேன்? இது உங்களோட குழந்தை கிடையாதுன்னு" சொல்ல, ஹீரோவும் அத நம்ப ஆரம்பிச்சுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, 18 வருஷமா என் குடும்பத்துல ஒரே ஒரு குழந்தை தான் பொறந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த குழந்தை என்னோட குழந்தை நான் எப்படி நம்பிட்டு இருக்கலாம்? சரி விடு. அந்த பொண்ணு சொல்றது தான் உண்மைன்னு இவன் நம்பிட்டு, இப்ப ஹீரோயினோட கார்ட எடுத்து குடுக்குறான். "இந்த கார்ட உன் கூட வச்சுக்க. உன் செலவுக்கு வச்சுக்கன்னு" சொல்ல, "ஐயோ! அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. இந்தாங்க நீங்களே வச்சுக்கங்க."
ஆல்ரெடி நீங்க எனக்கு நெறைய உதவி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல, பரவால்ல இருக்கட்டும் வச்சுக்கன்னு, ஹீரோவ கையில கார்ட குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வரான். இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம், இந்த சைடு ஹீரோயினுக்கு அவளோட ஆன்டி தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க ஆன்டி கால் பண்ணி, "என்னம்மா உனக்கும் உன் புருஷனுக்கு ஏதோ சண்டைன்னு கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொல்ல, "ஆமா ஆன்டி சண்டை தானே இவ சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பாவோட டெத் ஆனிவர்சரி வருதுல்ல, நீ நம்மளோட வீட்டுக்கு வந்துரு. நான் உன்ன நல்லபடியா பாத்துக்கிறேன்னு" இவங்க பேசிட்டு இருக்க. அவளும் சரின்னு சொல்லிடுறா. பார்த்தா அந்த ஆன்டி நல்லவங்க கிடையாது. அவ புருஷன் கூட ஆல்ரெடி பேசிட்டு தான் ஹீரோயின இங்க கூப்ட்டுருப்பாங்க. இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம், அவங்க ஆன்டியோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாக்கு நினைவஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டு. இப்ப ஹீரோயின் எப்படி சந்தேகப்பட்டுட்டு இருக்கா? அவளுக்கு லைட்டா வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. அத பார்த்தோன அவங்கள பார்த்தீங்கன்னா, "ஏம்மா நின்னுட்டே இருக்க? போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க பையன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறான். அத வாங்கிக்கிட்டு ஹீரோயின் உள்ள வந்துட்டு இருக்க. இவங்கள பார்த்தீங்கன்னா, அவளோட புருஷனுக்கு கால் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. "உன் பொண்டாட்டி என்கிட்ட தான் இருக்கா. எந்த பிரச்சனையும் இல்ல. நீ அப்புறமா வந்து அவள கூட்டு போன்னு" சொல்லி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு, "இவங்க எல்லாரும் கூட்டு கலவானீங்களா? எதுக்காக தான் இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறாங்களோ தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும்னு" ஹீரோயின் ஜன்னல் வழியா ஏறி கீழ குதிச்சிடுறான். இவ இப்படி குதிச்சத ஆன்டி அவங்க பையன பார்த்த உடனே, "டேய் அவ தப்பிச்சு போறாடா, டக்குன்னு அவள புடுறான்னு" சொல்லி இவங்க 2 பேரும் ஹீரோயின தொரத்திட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா அவ கால்ல அடிபட்டு ஓட முடியாம ஓடி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட புருஷனும் அத்தையும் வந்து அவள பிடிச்சிடுறாங்க. "எங்கடி என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறேன்னு" அவள புடிச்சு கீழ தள்ளிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு நெறைய ஆளுங்க வந்துடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் எப்படி ஹீரோயின பிடிச்சு புல்லி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு தாத்தாவ தான் காட்டுறாங்க. இப்ப தாத்தாவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "ஐயோ! சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல, ஏன்டா 20 வருஷமா எனக்கு சர்வெண்டா இருக்க. என்ன முக்கியமான விஷயம் டைரக்ட்டா சொல்ல மாட்டியா? எப்ப பார்த்தாலும் சுத்தி வளைச்சு தான் சொல்லுவியான்னு" சொல்ல, "நீங்களே இந்த வீடியோவ பாருங்கன்னு" ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு நடந்து வந்திருப்பா இல்லையா? அந்த வீடியோவ காட்ட, அத பார்த்து தாத்தா ஷாக் ஆயிடுறாரு. "என் பேரன் கூட ஒரு பொண்ணா? அதுவும் நான் அந்த ஃபைல்ல பார்த்த பொண்ணு மாரியே இருக்கு. அவ வயிறு வேற பெருசா இருக்கு. ஒருவேளை என் குடும்பத்தோட வாரிசா இருக்குமோ? இவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் இப்படி தூக்கி நான் பார்த்ததில்லடா. கண்டிப்பா அவன் இந்த பொண்ண காதலிக்கிறான். எனக்கு இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் குடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு, இவரு சாமி கும்பிட ஆரம்பிச்சுடுறாரு. என் ஆசைய இப்பயாவது நிறைவேத்துனீங்களே! நான் இப்பவே போய் என்னோட மருமகள பார்த்தாகணும்னு தாத்தா கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின புடிச்சவங்க எல்லாரும் பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க. "நீ போலீஸ் கிட்ட போனாலும் சரி, லாயர் கிட்ட போனாலும் சரி, உன்னால எங்க கிட்டேருந்து தப்பிக்க முடியாதுடின்னு" சொல்லி அவள புடிச்சு கன்னா பின்னான்னு அடிக்க, "தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன எதுவும் பண்ணாதீங்கன்னு" ஹீரோயின் கெஞ்சிட்டு இருக்க. இவங்க எல்லாம் மனசாட்சி இல்லாத மாரி பண்றாங்க. அத பார்த்த உடனே ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்கார பாட்டி, தாத்தா இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாங்க. "நீங்கலாம் மனுஷங்களா? அவ எவ்ளோ நல்ல பொண்ணு தெரியுமா? அவள போய் இப்படி படாத பாடு படுத்திட்டு இருக்கீங்க. அவ ரொம்ப சின்ன பொண்ணு. தயவு செஞ்சு அவள விட்டுருங்கன்னு" சொல்லி இவங்க கெஞ்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் சொன்னத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அது உங்களோட குழந்தை இல்லன்னு சொல்லியிருப்பா இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் அப்செட்டா இருக்க. என்னாச்சு இவருக்கு? ஒரு வேள அந்த பொண்ணு கூட ஏதாவது சண்டை கிண்டை போட்டாரான்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் முழிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு அவனோட தாத்தா தான் கால் பண்றாரு. அவரு கால் பண்ணி, "ஏன்டா இன்னும் எவ்வளவு நாள் தான் என்கிட்ட உண்மைய மறைக்க போற? குழந்தை பொறக்குற வரைக்கும் என்கிட்ட மறைச்சு வச்சுட்டு இருக்கலாம்னு நெனச்சியான்னு" சொல்ல, என்ன பேசுறாருன்னு ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இப்ப தாத்தா பார்த்தீங்கன்னா, "நான் என்னோட மருமகள கூப்பிடுறதுக்காக அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்துருன்னு" சொல்லி தாத்தா அட்ரஸ் அனுப்பி வைக்க, தாத்தா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ பேசுறதுக்குள்ள தாத்தா போன கட் பண்ணிடுறாரு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. "எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. யாராவது என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்களேன், ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவளோட மாமியார பார்த்தீங்கன்னா, "ஏண்டி உன் வயித்துல இருக்க குழந்தை யாரோட குழந்தைன்னு உனக்கு தெரியாது. அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு உன்னால சொல்ல முடியுமா? அத கூட சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைய காப்பாத்தி என்ன பண்ண போறன்னு" அவங்க பேசிட்டு இருக்க. அத பார்த்த உடனே தாத்தா, பாட்டி 2 பேருக்கு கோவம் வந்துடுது. "நீங்கலாம் மனுஷ ஜென்மங்க தானா? தள்ளி போங்கடா. நானாதான் இந்த பொண்ண ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறேன்னு" தாத்தா சொல்லிட்டு இருக்க. இவங்க யாரும் விட மாட்டேங்கிறாங்க. "அவ செத்தா இங்கேயே சாகட்டும். அவள யாரும் காப்பாத்தக்கூடாதுன்னு" இவங்க எல்லாம் சுத்தி நின்னு பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தாத்தா, ஹீரோ 2 பேரும் ஒண்ணா வந்துடுறாங்க. இப்ப தாத்தா ஹீரோயின பார்த்த உடனே, "அம்மாடி உனக்கு என்னாச்சுன்னு" சொல்லி அவரு ரொம்ப ஷாக் ஆயிட்டு பாக்க, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளோட புருஷன போட்டு அடிச்சு போட்டுறான். இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "ஏன்டா உன்னால உன் பொண்டாட்டிய கூட ஒழுங்கா காப்பாத்த முடியாதா? சீக்கிரமா அவள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடான்னு" சொல்லி இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா ஹீரோயின தூக்கி விட்டுட்டு இருக்கு. "தாத்தா நீங்க யாரு? நீங்க எதுக்கு என்ன காப்பாத்துறீங்கன்னு" சொல்ல, "நான் பெய் யான்சனோட தாத்தாம்மா. இனிமே உனக்கு தாத்தா தான். நீ எதுக்கு கவலைப்படாத. நான் உன்ன காப்பாத்துறேன்னு" சொல்ல, "ரொம்ப தேங்க் யூ தாத்தான்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "என்னடி இந்த கிழவனைய செடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டியான்னு" அவ மாமியார் இவள பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. "ஏய் கிழவி ஒழுங்கா வாய மூடு. இன்னொரு தடவ அந்த குழந்தைய பத்தி ஏதாவது தப்பா பேசின அவ்வளவுதான்" அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. இவளோட புருஷன், மாமியார் 2 பேரும் வரிஞ்சு கட்டிட்டு உங்க கூட சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க.
போயிடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை இப்படி ஒரு நிலைமையில பார்த்தவன அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோயினால நிக்க கூட முடியல. இப்ப அவ மயங்கி போய் கீழே விழற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்ப அவன் இப்படி பிடிச்சு வச்சிட்டு இருக்க ஹீரோட ஆளுங்க எல்லாரும் வந்து அவளோட மாமியாரையும் புருஷனையும் பிடிச்சிடுறாங்க. அதை பார்த்தாலும் அவங்க மாமியார் பாத்தீங்கன்னா, ஏண்டி வெளிய ஒரு ஆள் கூட இல்லீகலா அஃபேர் வச்சுக்கிட்டு உன் புருஷன் மாமியாரையே இப்படி புள்ளி பண்றியான்னு கேட்க தாத்தா பாத்தீங்கன்னா, உன் வாயில என்ன விஷமா இருக்கு? வாயை திறந்தாலே காது கொடுத்து கேட்க முடியல. நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு புடிச்சு தாத்தா கண்டமேனிக்கு தீட்டி விட்டுட்டு இருக்க. இப்ப இந்த தாத்தா பாட்டி பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. இவங்க 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறான். அவள வளர்த்த அம்மா இருக்காளே, ₹3,00,000 காசுக்காக இந்த பிசாசுங்க கிட்ட வித்துட்டா. ஒரு நாள் கூட நிம்மதியா அந்த பொண்ணு இருந்ததே இல்ல. அது மட்டும் இல்லாம, அவ எங்கேயோ போய் அவளோட கற்ப வேற தொலைச்சுட்டு வந்துட்டான்னு, தாத்தா, பாட்டி 2 பேரும் ஹீரோயின பத்தி நல்ல விதமா சொல்லிட்டு இருக்க. தாத்தா பாத்தீங்கன்னா, "அம்மாடி இந்த மாரி மோசமான குடும்பத்துல நீ இருக்க வேண்டாம். வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டுடுறான். அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள அங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட மாமியார பாத்தீங்கன்னா, "என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? என் மருமகள அவன் தூக்கிட்டு போறான். எல்லாரும் இப்படி அமைதியா நிக்கிறீங்களே, அவள காப்பாத்துங்கன்னு" சொல்லி கத்திட்டு இருக்க. தாத்தா பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் எங்கேயே அடிச்சு போடுங்க. அப்பதான் புத்தி வரும்ன்னு சொல்லிட்டு, அவங்க ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வர, தாத்தாவோட ஆளுங்க அவங்க எல்லாரையும் அடி வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. அத பார்த்தவொன்னே ஆன்ட்டியும் அவங்க பையனும் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள ஹீரோ காப்பாத்தி அவனோட வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. குழந்தை ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. அவங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மாத்திரையை மறக்காம கொடுங்கன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு மாத்திரையை வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னால இந்த வீட்ல ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவ போக பாக்க, எங்க போக பாக்குற? உன் கையெல்லாம் ஒரே காயமா இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் இந்த காயத்துக்கு மருந்து போடலாம் உட்காருன்னு சொல்ல, இவ்வளவு அவளோட காயத்துக்கு மருந்து போட பாக்குறா. அதான் அவளால போட முடியல. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, குடு நான் போட்டு விடுறேன்னு அவன் ஹீரோயினோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு, உன் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு போலான்னு சொல்ல, ஆல்ரெடி நீங்க எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. இதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம். நான் வாடகைக்கு வெளியே வீடு பார்த்திருக்கேன். அங்க போய் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. இப்ப தாத்தா வந்து, "இது உன்னோட வீடுமா? நீ எதுக்கு வாடகைக்கு வீடு பார்க்கணும்? நீ இதே வீட்ல இருக்கலாம்ன்னு" சொல்ல, தாத்தா ப்ளீஸ் வேண்டான்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நீ எதுவும் பேசக்கூடாது. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்ல தான் இருக்கணும். உனக்கு குழந்தைக்கு தனியா நான் ரூம் அரேஞ்ச் பண்றேன். நீங்க 2 பேர் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி, இப்ப வேலைக்காரங்கள கூப்பிட்டு ஹீரோயின ரெஸ்ட் எடுக்க வைக்க சொல்ல, அவங்களும் ஹீரோயின் அங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப அவங்க இப்படி கூட்டு போனதுக்கு அப்புறம் தாத்தா பாத்தீங்கன்னா, "டேய் நீயும் உன் லவரும் நல்லபடியா இருக்கணும் ஓகேவா? அவள நல்லபடியா பாத்துக்கணும். அவ பிரெக்னன்ட்டா இருக்கான்றத மறந்து போயிறாதன்னு" சொல்லிட்டு இருக்க. தாத்தா இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஐயோ தாத்தா, அவ வயித்துல இருக்க குழந்தை என்னோட குழந்தை இல்லன்னு சொல்ல, தாத்தா கம்பெடுத்து ஹீரோவோட முட்டிலே ஒரு அடிய போட்டுறாரு. "ஏன்டா இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ இப்படி ஏமாத்திட்டு இருக்க போற? ஓ குழந்தைக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கூட நீ ஏத்துக்க மாட்டியான்னு" மறுபடியும் அடிக்கலான்னு வர, இந்த லூசு கிழவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு ஹீரோ அமைதியா இருக்க. தாத்தா பாத்தீங்கன்னா, "என் பேர குழந்தை பொறக்குற வரைக்கும் உன்ன இந்த வீட்ட விட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டேன். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து தான் ஆகணும்" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, "ஏன்டா அவ வயித்துல இருக்க குழந்தை உன்னோட குழந்தை இல்லன்னா வேற யாரோட குழந்தை? எங்க உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு அதுக்கான பதில் கிடையாது. அத பார்த்த உடனே தாத்தா பாத்தீங்கன்னா, "சும்மா அந்த பொண்ணு கூட ஒண்ணா இருந்து ஏமாத்திட்டு அவள கழட்டி விடலான்னு பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா. ஒழுங்கா உன் பொண்டாட்டிய பாத்துக்கிற வழிய பாரு. முக்கியமா என் பேர குழந்தை முக்கியம்னு" சொல்லிட்டு தாத்தா அந்த இடத்த விட்டு போக, ஹீரோவும் சரின்னு ஹீரோயின பாக்குறதுக்காக வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, ஹீரோ தூரமா நின்னு பாத்துட்டு, இது நம்மளோட குழந்தையா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, இப்ப அவன் வந்து பக்கத்துல ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துட்டு வர, "நீங்க எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க? வேணா நானே வந்து எடுத்துக்குவேன்லன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பரவால்ல இருக்கட்டும்னு" சொல்லி ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இப்ப உனக்கு 8 மாசம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 மாசத்துல டெலிவரி ஆக போகுது. அதனால நீ இங்கே இருந்து ரெஸ்ட் எடு. இந்தா சாப்பிடுன்னு" சொல்லி ஃப்ரூட்ஸ்லாம் குடுக்க, இவ்ளோத சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சாப்பிடுறத பார்த்த உடனே ஹீரோ அவளையே பாத்துட்டு, "அவன் வயித்த டச் பண்ணி பார்க்கலாமான்னு" சொல்ல, "தாராளமா டச் பண்ணி பாருங்கன்னு" இவளும் சொல்ல, ஹீரோவும் டச் பண்ணி பார்க்குறான். இப்ப ஹீரோவோட வயித்துல கைய வச்ச உடனே ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. உன் அப்பதான் உன்னை தொட்டு பார்த்துட்டு இருக்காருன்னு இவ மனசுல சொல்லிட்டு இருக்க. குழந்தை உதைக்க ஆரம்பிக்குது. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏய் குழந்தை உதைச்சது பாத்தியா? என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. உண்மையாவே உன் பையனுக்கு உள்ள இருக்க முடியல போலன்னு" சொல்லிட்டு இருக்க. "ஆமா ஆமா சரியா சொன்னீங்கன்னு" 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் தூரமா நின்னு தாத்தா பார்த்துட்டு, "இவங்க 2 பேரும் இப்படி பார்க்கணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். இப்படியே எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். டேய் அவங்க மேல எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கடான்னு" சொல்லி தாத்தா அந்த இடத்த விட்டு வராரு. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.